சற்று முன் திமுகவில் இணைந்தார் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, அதை அப்படியே அறுவடை செய்யலாம் என எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டுக் கொண்டிருந்த வேளையிலோ டெல்லி வீசிய ஒரு அதிரடி பந்து ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் மாற்றியிருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது, மத்திய அரசின் தொகுதி மறுவரையை விவகாரம் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் மிக முக்கியமான மோதல் புள்ளியாக உருவெடுத்திருக்கிறது. நாட்டின் அதிகார மையத்தை வடமாநிலங்களை நோக்கி நகர்த்தும் ஒரு முயற்சி என்று கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தென்னிந்திய அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தையே ஏற்படுத்திவிட்டது. இதற்கு இடையே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் முழுக்க முழுக்க திமுகவின் ஆட்சி நிர்வாக குறைபாடுகள் மற்றும் ஆன்டி இன்கம்பன்சி மீதுதான் மையம் கொண்டிருந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தொகுதி மறுவரையறை எனும் பூதம் கிளம்ப களமே தலைகீழாக மாறிவிட்டது. தற்போது அதிமுக தலைமையை கிடுகிடுவென ஆட்டி படைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அங்கேதான் அதிமுக சறுக்கலாகியிருக்கிறது. தொகுதி மறுவரையை விவகாரத்தில் திமுக களம் கண்டு போராட்டம் தீர்மானம் என அதிரடி காட்ட அதிமுகவோ ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் தவித்து வருகிறது என்று கூட சொல்லலாம். மறுபக்கம் பார்த்தால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார மோகம்தான். அதுவும் விராலிமலை தொகுதி திமுக வேட்பாளர் கே செல்லப்பாண்டியனின் அண்ணன் அன்புச்செல்வன் உள்ளிட்ட 1000 பேர் அதிமுகவில் தற்போது இணைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுகிறது என்றும் கூறப்படுகிறது. இதில் திமுக ஆட்சியை தக்க வைத்து கொள்ள போராடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல அதிமுக ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருவதும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் புதிதாக இணைந்த தபேகாவும் ஆட்சியை பிடிக்கும் கனவில் மிதந்து வருகிறது என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் கூறி வருகின்றனர். இதே கனவுடன் ஏற்கனவே கட்சி தொடங்கிய நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது ஒரு பக்கம். இந்த நிலையில் புது காம்பினேஷனாக பாமக ராமதாஸ் அணியும் சசிகலாவும் ஆட்சியை பிடிப்போம் என்கிறார்கள். இந்த நிலையிலோ தேர்தலில் சீட்டு கேட்டு கிடைக்காமல் பலரும் கட்சி தாவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திரைமறைவில் அரங்கேறி வரும் சில முக்கிய நகர்வுகள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையே ஒரு ரகசிய டீல் பேசப்பட்டிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் அனலை கிளப்பியிருக்கிறது. தேர்தலுக்கு முன் கூட்டணி வேண்டாம், ஆனால் தேர்தலுக்கு பின் ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவிக்கிறேன். அதே சமயம் நான் தான் முதல்வராக இருப்பேன் என்று விஜய் மிக கராராக நிபந்தனை விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தேசிய அளவில் பாஜக வகுத்துள்ள மாஸ்டர் பிளான் என்பது ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவின் இந்த திட்டத்தின்படி தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடிக்க விஜயை போன்ற ஒரு மக்கள் செல்வாக்குள்ள முகத்தை முன்னிறுத்துவதே சரியான வியூகம் என்று பாஜகவும் கருதுகிறதாம். அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் விஜய் முதல்வராகவும் தமிழக பாஜகவின் முகமாக இருக்கும் அண்ணாமலை துணை முதல்வராகவும் பொறுப்பேற்கும் ஒரு சூழலை உருவாக்க டெல்லி மேலிடம் விரும்புவதாகவே தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்பதும், திராவிட அரசியலுக்கு மாற்றாக தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு கூட்டணியை நிலைநிறுத்த முடியும் என்பதும் பாஜகவின் கணிப்பாகவே இருக்கிறது. இந்த அதிரடி நகர்வுகளால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நிலை என்னவாகும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாகவே உருவெடுத்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடு உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் உறவு முன்பை போல இல்லை என்பதே அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய விஷயமாக மாறியிருக்கிறது. தொகுதி பங்கீட்டில் தொடங்கிய கருத்து வேறுபாடு தற்போது அதிகார பகிர்வு விவகாரத்தில் மேலும் தீவிரமடைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையிலோ தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் களை கட்டத் தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது வெளியாகி வருகிறது. அதன்படி இதுவரை வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதாம். திமுக கூட்டணி பல்வேறு இடங்களில் வெற்றி பெறுவது மிகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதாக தோன்றியுள்ள
விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமானது பெருவாரியான வாக்குகளை மற்ற கட்சியினரிலிருந்து மிகவும் பிரிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயம் மதுரையில் முக்குளத்தூர் சமூகத்திற்கு பின் அதிகளவில் வசித்து வரும் சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு இந்த முறையானது விஜய் பக்கம் திரும்புவதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லோக்சபா தேர்தலின் போது சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு பாஜக பக்கம் சென்ற நிலையில் இந்த முறையோ அந்த வாக்குகளை விஜய் அதிக அளவில் பிரிப்பதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் மதுரையில் சௌராஷ்டிரா மக்களின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், நாதக தலைவர் சீமான், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வந்தனர். அப்போது சௌராஷ்டிரா மக்கள் தரப்பில் தங்கள் தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தீர்மானம் போட்டனர். இதன் காரணமாகவே காசி தமிழ் சங்கத்திற்கு மதுரையிலிருந்து அதிக அளவிலான சௌராஷ்டிரா மக்களை பாஜக அனுப்பி வைத்தது. அதேபோல இவர்களுடன் அதிமுக நிர்வாகிகளின் ஆதரவு கிடைத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று ராமசீனிவாசன் கணித்து தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். ஆனால் மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசனுக்கு தவேக மற்றும் நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறதாம். ஏனென்றால் தவேக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கோபிசன் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவராம். இவருக்கு சௌராஷ்டிரா சமூக மக்களின் ஆதரவு கணிசமாகவே இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமசீனிவாசன் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தேர்தலில் வாக்கு விகிதத்தை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கப்படுகிறது. தவேக பெற்றுள்ள 55 இடங்கள் என்பது ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மட்டுமல்லாமல் அந்த அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு அளித்தால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சி அமைய முடியும். ஒருவேளை விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகிக்க முடிவு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை தடை செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து அதிரடியாக தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இந்த மாதிரியாக தமிழக அரசியலில் பெரும் நகர்வுகள் ஏற்படும் சூழலில் இறுதியாக தமிழக அரசியல் சதுரங்கத்தில் யார் யாரை வீழ்த்துவார்கள் என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் என்றே சொல்லுகிறார்கள். அமித்ஷாவின் வியூகமும் விஜயின் லட்சியமும் ஒன்றாக இணையும் பட்சத்தில் தமிழகத்தில் அரசியல் வரைபடம் முற்றிலும் மாறிவிடும். இது எப்படியோ தேர்தலுக்கு பிறகு தமிழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பது மட்டும் தற்போது உள்ளவரை இருக்கும் கருத்தாகவே மக்கள் மத்தியிலும் பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தேர்தல் களமானது அனல் பறக்க மற்றொரு பக்கமோ மற்ற கட்சிகளிலிருந்து கட்சி தாவல்கள் பயங்கரமாகவே நடந்து வருகிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் அதிமுகவின் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனையால் மீண்டும் தலைவிரித்து ஆடுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கும் பல்வேறு முக்கிய புள்ளிகள் தற்போது திமுக பக்கம் தாவுவதற்கு முடிவெடுத்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த தேர்தலில் கண்டிப்பான முறையில் பாஜகவுடன் வைத்திருக்கும் அதிமுக கூட்டணியானது கண்டிப்பான முறையில் படுதோல்வியைத்தான் சந்திக்கும் என்று எண்ணிய சில முக்கிய அமைச்சர்கள் தற்போது திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.